கரப்ஷன் வந்து ஊழல் அதிகமாக நடக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி 1947 இண்டிபெண்டன்ட் ஆனதுல இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கு. தொடர்ந்து நம்ம கூட பிளட்டோட கலந்த மாதிரியே இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சது ஒரே சிஎம் யாருன்னா நம்ம அண்ணா மட்டும்தான், விஜய் அண்ணா மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. இனி அது ஃபுல் ஸ்டாப் எப்பவுமே ஃபுல் ஸ்டாப்பா தான் இருக்குமே தவிர கமாவா ஆகவே ஆகாது, கண்டினியூ ஆகவே ஆகாது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. யாரு கரப்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க உடனே எனக்கு கால் பண்ணுங்க சொன்னார்ல. இப்போ இன்னைக்கு கூட சொன்னாரே, கொடுக்க முடியாது, எங்க அண்ணா கிட்ட நான் சொல்லுவேன், என் தம்பி கிட்ட நான் சொல்லுவேன், என் பையன்கிட்ட நான் சொல்லுவேன்னு நீங்க உரிமையோட சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்னாரு. அது மாதிரி எந்த ஒரு சிஎம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இதுக்கப்புறம் வரப்போறவங்க யாருமே சொல்லவே மாட்டாங்க நான் உங்க கூட இருக்கேனே. யார் சொல்லுவா? அந்த ஒரு சாங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்களோ தெரியல. அந்த ஒரு சாங் போட்டாவே எல்லா குட்டீஸ்ல இருந்து குழந்தைகள் பெரியவங்கல இருந்து எல்லாமே ஒரு பூஸ்ட் எனர்ஜி கொடுத்த மாதிரி ஆயிருது. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு பேசுனதுங்க சார், இன்னைக்கு பேசுனது அண்ணா வந்து எல்லாமே எல்லா விஷயத்தையும் நல்லா பேசினாரு. நாங்க என்னன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல நின்று அண்ணா கூட பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் தான் எனக்கு இருந்தே தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. அவரோட ரூலிங் பீரியட் வந்து இப்போ 2 month ஆகுது. செய்யற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணாரு. ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடாது, கோயில்கிட்ட இருக்கக்கூடாது. இது வரைக்கும் எத்தனை சிஎம் வந்தாங்க, அந்த கட்சி இந்த கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் வந்தாங்க. ஆனா டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்றேன்னு ஒரு கட்சி கூட சொல்லல. ஏன் சொல்லலைன்னா அவங்களுக்கு அதுல வருமானம் வந்துச்சு, அதனால சொல்ல. இவருக்கு வந்து வருமானம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவர் ஆல்ரெடி காசு வச்சிருக்காரு. அதனால மக்களுக்காக, மக்கள் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாரு. அதனால அவர் டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணாரு. டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணோன்னே எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவங்க ஆட்சி அவ்வளவுதான் கவுந்துரும், இப்போ 5 yearsல தான் டிவிகே இருக்கும், அதுக்கப்புறம் டிவிகே இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது இருக்கவே இருக்காது. இனி எப்பவுமே அந்த டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுல இருக்கும். அது நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் பார்க்கவே போறாங்க. உண்மையாலுமே இன்னைக்கு அண்ணா பேசினது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் இப்ப எப்படி போனாருங்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தப்பட்டோம் நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவர் என்னைக்கு சிஎம் ஆகி இங்க உள்ள வருவார் நாங்க எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்துட்டாரு அவரு. எங்களுக்கு அதுவே பெரிய விஷயம் எங்களுக்கு. அது அவரு போனது எவ்வளவு வலின்றதை இப்ப அவரு ஆக்சுவலா அவர் வந்து போனப்ப பாத்தீங்கன்னா பயந்து ஓடிட்டாருன்னு சொன்னாங்க. அவர் பயந்தெல்லாம் ஓடல, அவங்கள போக வச்சாங்க. அவர் இருந்திருந்தாருன்னா உண்மையாலுமே அவர் வந்து அவரால் தாங்கிக்க முடியல உண்மையாலுமே சொல்ல போனா. ஆனா இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டாரு. ஆனா ரொம்ப சந்தோஷம் அவர் ஆக்சுவலா இங்க உள்ள வந்தது. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? என்ன மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் பேசின எல்லா விஷயமுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எங்களுக்கு உண்மையாலுமே மகளிர், எங்களுக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அவர் சொன்னார் பாத்தீங்களா, அது உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.